சென்னையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 6 மண்டலங்களின் பெயர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் சென்னை மாநகராட்சியில 200 வார்டுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 15 மண்டலங்கள் தான் இதனால் வரை இருந்தது. குறிப்பாக திருவொற்றியூர், மணலி, மாதாவரம், தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக நகர், அம்பத்தூர், அண்ணா நகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், வலசரவாக்கம், ஆலந்தூர், அடையார், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் ஆகிய இந்த 15 மண்டலங்கள் தான் இதனால் வரை இருந்து வந்தது. இதனிலையில நிர்வாக வசதிக்காக மக்கள் தொகையினுடைய அடிப்படையாகவும் ஒவ்வொரு வார்டு வாரியாக கணக்கிட்டு தற்போது இந்த மண்டலங்களுடைய எண்ணிக்கையை 20ஆக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த 20 மண்டலங்கள்ல 6 மண்டலங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 15 மண்டலங்கள்ல ஒரு மண்டலத்தினுடைய பெயரை மாற்றி வேறு மண்டலத்திற்குள்ள சேர்த்து புதிதாக 6 மண்டலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 6 மண்டலங்கள்ல முதலமைச்சருடைய தொகுதியான கொளத்தூர், வில்லிவாக்கம், துணை முதலமைச்சருடைய தொகுதியாக இருக்கக்கூடிய சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, டி நகர், விருகம்பாக்கம், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் ஆகிய இந்த 6 மண்டலங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஒவ்வொரு மண்டலங்களும் முதல் மண்டலத்தை பொறுத்தவரை அந்த முதல் மண்டலத்துல மாதாவரம், பொன்னேரி, திருவொற்றியூர் ஆகிய இந்த 3 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கிறது. இரண்டாவது மண்டலத்தில் மாதவரம், திருவொற்றியூர் ஆகிய மாதவரம் முதல் மண்டலத்தில் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வார்டை பிரித்து முதல் மண்டலத்திலும் இரண்டாவது மண்டலத்திலும் அதை பகிர்ந்தளித்திருக்கிறார்கள். இரண்டாவது மண்டலத்துல திருவொற்றியூர், மாதவரம் என இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளும், மூன்றாவது மண்டலத்துல ஆர்கே நகர், பெரம்பூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளும், 4வது மண்டலத்துல ஹார்வர், ராயபுரம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளும், 5வது மண்டலத்துல கொளத்தூர், பெரம்பூர், திருவிக நகர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளும், 6வது மண்டலத்துல அம்பத்தூருடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிகளும், அதே போன்று மதுரவாயில் சட்டமன்ற தொகுதிகள் இந்த 6வது மண்டலத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறது. 7வது மண்டலத்தை பொறுத்தவரை அண்ணா நகர், வில்லிவாக்கம், 8வது மண்டலத்தில் அண்ணா நகருடைய ஒரு பகுதி, அதே போன்று எழும்பூர் சட்டமன்ற தொகுதி, 9வது மண்டலத்துல சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, எழும்பூர், திருவிக நகர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளும், 10வது மண்டலத்துல சேப்பாக்கம், திருவல்லிக்கேணியுடைய மற்றும் ஒரு பகுதி, அதே போன்று மயிலாப்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளும், 11வது மண்டலத்துல 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி, மயிலாப்பூர் ஆகிய இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளும், 12வது மண்டலத்துல டி நகர், விருகம்பாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள், 13வது மண்டலத்துல விருகம்பாக்கத்தினுடைய மற்றும் ஒரு பகுதி, மதுரவாயில் உள்ளிட்ட சட்டமன்ற பகுதிகளுடைய வார்டுகள் இந்த மண்டலத்தில் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று 13வது மண்டலமாக இருக்கக்கூடியதுல விருகம்பாக்கம், மதுரவாயினுடைய மற்றும் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வார்டுகளும், 14வது மண்டலம் முழுமையாக மதுரவாயிலுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 15வது மண்டலத்தை பொறுத்தவரை ஆலந்தூர் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளும், சோழிங்கநல்லூர் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளும், பல்லாவரம் ஆகிய பகுதிகளை ஒருங்கிணைத்து 15வது மண்டலத்தில் சேர்த்திருக்கிறார்கள். 16வது மண்டலத்தை பொறுத்தவரை சைதாப்பேட்டை, வேளச்சேரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள், வேளச்சேரி, சைதாப்பேட்டையில ஒரு குறிப்பிட்ட வார்டுகளை மட்டும் பிரித்திருக்கிறார்கள். 17வது மண்டலத்தில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி, சைதாப்பேட்டை, வேளச்சேரியில் ஒரு குறிப்பிட்ட வார்டுகளை ஒருங்கிணைத்து 17வது மண்டலமாகவும், 18வது மண்டலத்தில் சோழிங்கநல்லூர், வேளச்சேரியினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிகள், சோழிங்கநல்லூர்ல ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் இந்த 18வது மண்டலத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 19வது மண்டலத்தில் ஆலந்தூர், சோழிங்கநல்லூர் இருக்கக்கூடிய மற்ற மண்டலத்தில் இல்லாத வார்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. 20வது மண்டலத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 7 வார்டுகள் உள்ளடக்கிய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி என நிர்வாக வசதிக்காக இந்த 20 மண்டலங்களாக பிரித்து இந்த 20 மண்டலங்களுக்கும் மண்டல அலுவலர்கள், வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்ட பல அதிகாரிகள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். மண்டல அலுவலகம் புதிதாக கட்டப்பட இருக்கிறது. இந்த மண்டலங்கள்ல புதிதாக பிரிக்கப்படக்கூடிய மண்டலங்கள்ல அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில மக்களுக்கு தேவையான திட்டங்கள், வசதிகள் எல்லாம் செய்து தரப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் காரணமாக தான் இந்த மண்டலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில புதிதாக பிரிக்கப்பட்ட 6 மண்டலங்கள் எவை என்ற ஒரு விவரத்தையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. கொளத்தூர், வில்லிவாக்கம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, டி நகர், விருகம்பாக்கம், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் ஆகிய இந்த 6 புதிய மண்டலங்கள் உருவாக்கி தமிழக அரசு அதற்கான அரசாணையை தற்போது பிறப்பித்திருக்கிறது. அஸ்வினி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.